அண்மை செய்தி சென்னை தியாகராய நகரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை தியாகராய நகரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சென்னை தியாகராய நகரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தியாகராய நகரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை தியாகராய நகரில். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைதுக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்து அன்பு தங்கைகளே என மாணவிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெண்களையும் அட்ரஸ் செய்து காலையில ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அதுல அண்ணனாக தாம் ஒரு அரணாக உங்களுடன் இருப்பதாகவும் கல்வியில எந்த ஒரு சிதறலும் இல்லாமல் கவனம் கொள்ளுங்கள் எனவும் அந்த கடிதத்தின் சாராம்சமாக இருந்தது. இந்த கடிதத்தை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மகளிர்களும் குறிப்பாக கல்லூரி மாணவரிடம் கொண்டு சேர்க்க தலைமை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள், அதாவது ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக குழுமக்கூடிய இடங்கள், அதே போல மகளிர் கல்லூரிகள், பொதுமக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதிகளில் இந்த துண்டு பிரசுரங்களை இன்று மதியம் முதல் விநியோகித்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் சென்னை தீநகர் பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்கள் மற்றும் பெண்களிடம் துண்டு பிரசுரங்கள் கொடுக்க நிகழ்வு என்பது நடைபெற்றது. இதனை பார்வையிடுவதற்காக வந்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் முன் அனுமதி பெறாமல் கூட்டம் கூடிய காரணத்திற்காக தீநகர் காவல் நிலைய காவலர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது தனியார் மண்டபத்தில் தடுப்பு காவலுக்கு அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் இருந்தவர்களையும் கைது செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தியாகராய நகர் காவல்துறையினர் சிறை பிடித்து கைது செய்துள்ளனர். முக்கியமாக தமிழகம் முழுவதும் எந்தெந்த இடங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றதோ, அதாவது சென்னையில கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தனியார் ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸிலும் இதே போல துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தவர்கள் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் முன் அனுமதி பெறாமல் கூட்டம் கூட்டியதற்காக என்ற பிரிவின் கீழே இவர்கள் கைது செய்யப்படுவதாக, எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதோ அந்த பிரிவுகளின் கீழே தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக சென்றிருந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மணிகண்டன், புசி ஆனந்தோட வேறு எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? விவரங்கள் என்ன? தியாகராய நகர்ல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பெண்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், பேருந்து நிலையம் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரி ஆகிய இடங்கள்ல அதிக அளவிலான மகளிர் நடமாட்டம் இருக்கும் என்பதால் அந்த இடத்துல அந்த கடிதங்களை துண்டு பிரசுரங்களாக அச்சிட்டு விநியோகித்து வந்தனர். இந்த கடிதங்கள் நேரடியாக அவர்களுக்கு சென்று சேர வேண்டும், நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் அவருக்கு சென்று சேர வேண்டும் என்ற முன்னெடுப்பை வைத்துதான் இன்று காலை அந்த கடிதம் வெளியானவுடனாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு இந்த உத்தரவு என்பது கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த துண்டு பிரசுரங்கள் கடிதம் என்பது துண்டு பிரசுரமாக விநியோகிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில அவருடன் சேர்ந்து, அதாவது இந்த பணியை பார்வையிடுவதற்காக சென்ற தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்துடன் சேர்ந்து 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தியாகராய நகர் பகுதியில். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அனுமதியின்றி துண்டு பிரசுரங்களை வழங்கியதற்காக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அனுமதியின்றி துண்டு பிரசுரங்களை வழங்கியதற்காக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சென்னை தியாகராய நகரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அனுமதியின்றி நோட்டீஸ் விநியோகித்ததற்காக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சென்னை தியாகராய நகரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலை சம்பவம் குறித்து விஜய் எழுதிய கடிதத்தை விநியோகித்த போது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அனுமதியின்றி துண்டு பிரசுரங்களை வழங்கியதற்காக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் அனுமதி இல்லாமல் கூட்டம் கூடியதாலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கு.